வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன். அரிசி கொஞ்சம் கூட சேர்க்காம ஆரோக்கியமான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நார் சத்து புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்தியானதும் கூட. எல்லோரும் எதிர்பார்க்கறது ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும், உடம்பையும் குறைக்கணும். டயபெட்டிக்ஸ், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்த ஃபுட்டை கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ஒரு பவுலில் 1 கப்பு கம்பை சேர்த்துக்கிறேன். கம்பு எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். 1/4 கப்பு கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு கொள்ளு, இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. 1/4 கப்பு பச்சை பயிறு, 1/4 கப்பு கருப்பு உளுந்து. வெள்ளை உளுந்த காட்டிலும் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. இப்ப சேர்த்திருக்கிற எல்லா பொருள்லையும் ஃபைபர், அயன், கால்சியம், புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாங்க. இதை நல்லா கழுவிடலாம். ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு மினிமம் 5 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. காலையில நம்ம ஊற வச்சுட்டு சாயந்தரம் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அரைச்சிக்கலாம். இது ஃபெர்மெண்ட் ஆகணும்னு கிடையாது, இமிடியட்டா செஞ்சிடலாம். அதனால நீங்க எப்போ நைட் செய்யணும்னு நினைக்கும் போது காலையில ஊற வச்சிடுங்க. ஒரு 10 மணிக்கு அப்படி ஊற வச்சுட்டு 4 மணிக்கு அப்படி அரைச்சிடலாம். காலையில செய்யறதா இருந்தா நைட்டே ஊற வச்சிடுங்க. இப்ப நல்லா ஒரு 3 முறை கழுவிட்டு நல்ல தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்தயம் 1 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். வெந்தயம் சேர்க்கறதுனால தோசை, அடை, இட்லி எல்லாமே அருமையாக வரும். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம தோசையோ அடையோ வாத்து கொடுத்தோம்னா 1.5 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக ஆகிடும். அதுக்கப்புறம் நொறுக்கு தீனி சைடில் எதுனா சாப்பிட்ணுன்ற எண்ணம் கூட வராது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் காலையில் 11 மணிக்கு ஊற வச்சுருந்தேன். சாயந்தரம் ஒரு 5 மணி அளவுக்கு நான் கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சி எடுக்கணும், ஏன்னா பொசன்னு நல்லா பொங்கி வந்துடும். அதனால் நிறையா சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மிக்சிலையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து, கொள்ளு, பச்சை பயிர் எல்லாம் சேர்த்ததுனால நல்லா பொசன்னு பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கம்புக்கு பதில் கேழ்வரகு, அது போல் நம்ம வீட்டில் என்ன மில்லட்ஸ் இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். வரகு, திணை, இது போல் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கருப்புளுந்து, இதுதான் இங்கே முக்கியமாக சேர்த்துக்கணும். மில்லட்ஸை நம்ம விருப்பம் தாங்க. நம்ம வீட்டில் எல்லா மில்லட்ஸும் இருந்தால் கூட எல்லா மில்லட்ஸும் ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்து கூட இது போல் செய்யலாம். நான் கம்பு மட்டும் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாவு மசிய நல்லா பொங்கி வருது. கம்பு, உளுந்து, பச்சை பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வருது. அதனால அரைக்கும் போது பக்கத்திலே இருந்து அரைச்சி எடுத்துருக்கோங்க. உங்களால முடியலன்னா மிக்சியில கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நைட்டு புளிக்க வச்சு நம்ம இட்லி கூட வாக்கலாம். இது நல்லா மசிஞ்சிடுச்சு, ஒரு கிண்ணத்துல வழிச்சு எடுத்துக்கலாம். தோசை வாக்குறதுக்கு புளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம அரைச்ச கொஞ்ச நேரத்துல கூட நம்ம தோசை வாக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் புளிச்சா கூட தோசை ரொம்ப அருமையா வரும். இப்ப அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியை கொஞ்சம் விட்டு தோசையை வாக்க போறேன். நீங்க பெஸ்டா தோசை செய்யணும்னா 2 மணி நேரம் புளிக்க வச்சு நீங்க தோசை வாத்தீங்கன்னா நல்லா புளிச்சு அந்த 2 மணி நேரம் புளிப்புலயே நல்ல தோசை அருமையா வரும். இப்ப மாவை நல்லா கலந்தாச்சு. தோசை தவாவை தொடச்சிட்டு இது போல ஒரு கரண்டி மாவு எடுத்து சுத்தி விடலாம். இதுக்கு எண்ணெய் கூட அதிகமா விட தேவையில்லை. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும். எண்ணெய் விடலானா கூட நல்லா தான் இருக்கும் தோசை. இது ரொம்ப மொறுன்னு வராது, மீடியம் கிறிஸ்ப்னஸ் தான் இருக்கும் இதுல. ஆனா தோசை வாக்கும் போது வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசமா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு, மெதுவா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சிடலாம். தோசை திருப்பும் போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு பிறகு தோசை கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, தோசையை எடுத்துடலாம். இதே மாவுல அடை ப்ரிப்பரேஷனுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அடையும் வாக்குறேன். அடையும் அருமையா இருக்குங்க. இதுலயே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து அடை வாக்கலாம். கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு திருப்பி விடலாம். இப்போ அடை 2 பக்கமும் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே போல ஆரோக்கியமான தோசை, அடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்க.